வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம். 12ஆம் தேதி இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு பக்கம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நான் என்ன ரப்பர் ஸ்டாம்பா, பிரதமர் மோடியும் அமித்ஷா உட்காந்துருப்பாங்க, நாங்கள் போய் சும்மா உட்காந்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்ட கேள்வி. MS கில் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருந்தபோது எடுத்த சீர்திருத்த நடவடிக்கைகள், அதனைத் தொடர்ந்து TN சேஷன், குரோசி, இப்படி பல ஒப்பற்ற தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இருந்திருக்காங்க. அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்தது, இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குது? இப்போ ராஜீவ்குமார் அவர்கள் விலகின உடனே மோடி ஒரு ஆளை போட்டு தேர்தலை நடத்த போகிறாரா, இல்லை உச்சநீதிமன்றம் அதுக்கும் எண்டு கார்டு போட போகுதா? ஏன்னா உச்சநீதிமன்றம் 12ஆம் தேதி வழக்கு எடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி மும்பை ஹைகோர்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குது. என்ன நோட்டீஸ்னால், நீங்கள் 70 லட்சம் பேர் புதுசான வாக்காளர்கள் எப்படி சேர்த்தீங்க, தேர்தல் முறைகேடுகள் நிறையா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வழக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ நம்ம எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான அஸ்திரங்கள். ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை அழிக்கக்கூடாது. 17C படிவம் எங்கே, புதுசாக வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க உள்ள, தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த முறையில் மாற்றம் வேண்டும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்சியுடைய சின்னத்தில் உரிமையிட தலையிட அனுமதி இல்லை, இப்படி வழக்குகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வழக்குகள் தான். அப்போ ராஜீவ்குமாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார். அவருக்கு பிறகு யார்? இப்போ மோடி அமித்ஷா சொல்கிறவர் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையராக வரணும் அப்படின்னா ஜனநாயகம் எங்கேயே போயிட்டுருக்கு. இன்னும் குறிப்பாக போன தடவை சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான வழக்கு வரும்போது ஆரம்பத்திலேயே அது வழக்கை எடுக்கலை. ஏன்னா ஒரு கொள்கை முடிவு அரசு எடுத்துட்டாங்க, நாங்களே பார்த்து தேர்தல் ஆணையரை போடுறோன்னு சொல்லிட்டு. அது சரியான நடைமுறையா அப்படின்னா சரியான நடைமுறை இல்லை, இருந்தாலும் பண்ணுறாங்க. எந்த நாடாளுமன்றத்தில் இவங்கள் இப்போ பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும் அத்வானி, இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்போ அத்வானி பேசுகிறார் நாடாளுமன்றத்தில், சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல நடுநிலையான ஒருத்தர் இயக்கணும், அதை மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு காங்கிரஸ்கிட்ட கேட்டார். அப்போ காங்கிரஸ் பெருந்தன்மையாக நடந்தது. இப்போ இருக்க ஆட்சியாளர்களை பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குது, அந்த கேஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு மோடி ஒரு ஆளை போடுவார், அதுதான் நிதர்சனமான விஷயம். அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ராஜீவ்குமார் அவர் தான் போட்டார். அதனால் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, பட்ஜெட் நடக்குது. பட்ஜெட்டில் மோடி 12 லட்ச ரூபா அறிவிக்கிறார். இது 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் பேயருக்கு ரிலீஃப் கொடுக்குறார். இது அடுத்த நாள் பேப்பரில் ஃபுல் பக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மோடியின் கிஃப்ட் அப்படின்னு போட்டு விளம்பரம் வருது. அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிறாரு, இது தேர்தல் அவமதிப்பு இல்லைங்கிறார். என்னங்க அது, ஒரு டேக்ஸ் பேயர் ஃபோட்டோ போட்டு இதுக்கு அவமதிப்பு, இது கிஃப்ட்டுன்னு சொல்கிறாரு. இதனால் நடுத்தர மக்களுடைய வாக்குகள் மோடிக்கு கிடைக்காதா? இது அப்பட்டமான விதிமீறல் இல்லையா? சரி, பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு, தப்புனாது நீங்கள் சொல்லணும்ல. அது சரின்னு சப்பை கட்டுறாரு ராஜீவ்குமார். ஏன்? அவர் ரிட்டையர்ட் ஆனவுடனே வேற ஒரு பதவி எதிர்பார்க்குறாரு பொழுது. அதுக்காக இப்போ அடுத்தவருக்கு பதவி ஏதாவது பெருசாக கொடுக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை காங்கிரஸ் மேற்கோள் காட்டுது உச்சநீதிமன்றத்தில். பாருங்கள், இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உச்சநீதிமன்றம் பழைய உச்சநீதிமன்றம் இல்லை. இப்போ உச்சநீதிமன்றத்தை தாண்டி இன்றைக்கி ஏற்கனவே IAS, ஓய்வு பெற்ற IAS, IPS அதிகாரிகள் தேர்தல் ஆணையரை பற்றி நடந்த விஷயம், ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்திய விஷயம். அதாவது நம்ம MS கில் அவர்கள் முதல்ல 1998, 99, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஜனாதிபதி தேர்தல், இதெல்லாம் அவர் தான் நடத்தினார். அவர் தான் இந்த EVM கொண்டு வந்தது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, EVM கொண்டு வந்தது யாருன்னு. MS கில் தான், IAS அதிகாரி, அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இருக்கும்போது மறுபடி சொல்கிறோம், அவர்கள்லாம் இருக்கும்போது, அதாவது காங்கிரஸ் ஸ்பிரிட்டில் தேர்தல் ஆணையராக இருந்தவர்கள் இருக்கும்போது தான் வாஜ்பாய் ஜெயித்தார். அந்த மாதிரி இங்கே ஜெயிக்க முடியுமா? அப்போ இந்த வாஜ்பாய் ஜெயிக்கும் போதோ இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததா? ஏன் வரல? ஏன்னா அவங்க காங்கிரஸ்காரங்களாக இருந்தாலும் கண்ணியமானவர்களாக இருந்தாங்க. ஓரளவுக்கு தான் ஒரு 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 விஷயத்தை தப்பு பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலத்தில் வந்ததா? குரோசி இருக்கும்போது வந்ததா? ஏன் இப்போ மட்டும் வருது? TN சேஷன் அவர்கள் இருக்கும்போது வந்ததா? இதெல்லாம் ஏன் இப்போ வருது? சமீப காலமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நாட்டில் பாருங்கள், எத்தனை உச்சநீதிமன்றமே கேட்குது, எத்தனை கேஸுங்க போடுவீங்க? இப்போ என்ன நடக்க போகுது? 12ஆம் தேதி சொல்லிட்டாங்க.
இப்போ 12ஆம் தேதி கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளே போகும். அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி வேறு அந்த பட்டையை கிளப்பிட்டார் போட்டு. ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய மொத்த பாப்புலேஷன் 70 லட்சம், 1 கோடி. ஆனால் கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் கேட்கல அவர். அந்த 70 லட்சம் பேர், அதாவது சட்டமன்ற தேர்தலில் 70 லட்சம் பேர் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் 70 லட்சம் பேர் இருக்காங்க. ஷீரடி உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து எல்லாம் நம்ம போவோம்ல ஷீரடி, அந்த ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும் 17,000 வாக்காளர்கள் புதுசாக சேர்ந்துருக்காங்கங்கிற ராகுல் காந்தி. எனக்கு அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க. அவர் என்ன கேட்குறாரு, இந்த 70 லட்சம் பேர் சொன்னீங்கல்ல, உண்மையாக கூட இருக்கட்டும், அந்த லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ண வசதியாக இருக்கும், லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? நல்ல ஒரு விஷயம், நீங்கள் தேர்தல் ஆணையம் மாற்றுறது எல்லாத்தையும் தாண்டி அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுக்க முடியாது. கொடுத்தா இவங்க மாட்டிக்குவாங்க. மாற்றத்துக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு தான் அவர் இதோட பதவி ஓய்வு பெற்று போகிறார். அவருக்கு பிரச்சனையே இல்லை, நான் ஓய்வு பெற்றுட்டேங்கன்றுவார். அவரை போய் எங்கே போய் பிடிக்கிறது? நீங்கள் பிஜேபி வர சொல்லுமா? அவரை உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். மெடிக்கல் லீவில் வாங்குறதுக்கான வேலைகள் ஏகப்பட்டது நடக்கும். உடம்பு முடியலன்னு போய் படுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவர் எங்கே போய் தருவீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு எங்கேயே போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது 12ஆம் தேதி கேஸ் வருது. நமக்கு பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் புரியுது, தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கடிவாளத்தை இந்த தடவை வைக்க போகிறாங்க. அதான் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி அவர் மோடி கூப்பிட்றாரு, இன்னொரு 10 நாளில் இருக்குதான். மோடி அமித்ஷா இருக்கான், ராகுல் காந்தியை கூப்பிடுவாங்களாம். ராகுல் காந்தி உட்காந்த உடனே மோடி சொல்லுவார், சொல்லக்கூட மாட்டார். அவர் ஒரு பேப்பர் எடுத்து பேச மாட்டார். அவர் நாட்டியம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவரை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா ராகுல் காந்தி இல்லை முடியாது அப்படின்னா, இல்லை நானும் அமித்ஷாவும் சேர்ந்து எடுத்தோம், 2 பேர் பெரும்பான்மை, நீங்கள் தனியாள் கிளம்புங்கன்றுவாங்க. இப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது. அதுக்கு போய் அதான் ராகுல் காந்தி சொல்லி, இதுக்கு நான் போவே வேணாமே, நான் போய் எதாவது ஆகுதா? நான் சொல்கிற கருத்துக்கள் எதாவது நடக்க போகிறாங்களா? நான் சொல்கிற கருத்துக்களை கேட்டால் நம்ம அங்கே போகலாம். கருத்தையே கேட்காம அங்கே எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு, இப்போ நம்ம ஆளுநர் பண்ணுறாருல, அங்கே போய் நம்ம படிக்காமல் சும்மா அங்கே போய் நின்றுக்கிட்டு அது சரியில்லை, டக்குன்னு வந்துடுறது, கோஷ்ட்டு வந்துடுறது. அப்போ ராகுல் காந்தி போயிட்டு மோடியும் அமித்ஷா இருக்கும்போது உள்ளே போன உடனே என்னை அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாருங்கள் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? எண்டு என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எண்டு என்ன? 70 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்ந்தாங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. 17C படிவம் ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன் ஃபுட்டேஜை அந்த அளவுக்கு வேகமாக எரேஸ் பண்ணுறாங்கிறதுல ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க? டெல்லி தேர்தலில் ஒரு புதுசாக சுயேட்சையான அப்சர்வரை போடுங்க அப்படிங்கிறாரு கெஜ்ரிவால். இப்போ டெல்லி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 தொகுதியில் பார்த்தீங்கன்னா பேரே சொல்கிறாரு கெஜ்ரிவால், பாருங்கள் இவ்வளோ வாக்குகள் அதிகமாக சேர்த்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளே போனார்ல சஞ்சய் சிங் மதுபான விஷயத்தில், அவங்க மனைவிக்கே வாக்கு இல்லை. போன தடவை வாக்கு இருந்திருக்குது, இந்த தடவை வாக்கு இல்லை. எப்படி இந்த வாக்கு? நமக்கே தமிழ்நாட்டில் தெரியும் எவ்வளோ குளறுபடி நடக்குதுன்னு தெரியும். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றத்தெல்லாம் கருத்து சொல்லுதே, ஏன் இதை மட்டும் பண்ண முடியல? அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய அவசியம். அதனால் என்ன சொல்லுவாங்க 12ஆம் தேதி? இப்போ வெளியில் சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை இந்த தேர்தல் ஆணைய நியமன விஷயத்தில் மறு பரிசீலனை தேவை, அதனால் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்கள், புதுசாக இது எடுக்கிறதுக்கு இந்த நாம்ஸ் எல்லாம் போடுங்கிற மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லாட்டினா ஒரு 4-5 பேர் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம், இது 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் ஜனநாயகத்துக்கு நடந்தால் அப்படி தான் நடக்கும், இந்த பாதை போகும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் தெரியுது. என்னென்னா ஒன்று இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன இருக்கக்கூடிய விஷயம், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டது, இப்போ ராஜீவ்குமாருக்கு தான் அதிகாரம், மிச்சம் 2 பேர் இருக்காங்க. இப்போ 2 பேர் இருந்தால் இப்போ மோடி என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒரு ஆளை தூக்கி போட போகிறாரு. இப்போ ராஜீவ்குமார் போனாலும் அந்த வரக்கூடிய அதிகாரி என்ன பண்ணுவார்? 5 வருஷத்துக்கு மோடி தான் இனிமேல். அப்போ யார் சொல்கிறது அவர் கேட்பார்? ஏற்கனவே மோடி சொல்கிறது தான் கேட்பார். இப்போ பீகார் எலெக்ஷன் எப்படி நடக்கும்? வரக்கூடிய எலெக்ஷன், அடுத்த வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் இருக்குது, தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி நடக்கும்? தமிழ்நாடு எலெக்ஷனில் இவங்க தான் முடிவு பண்ணுறது, எல்லாமே இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, இவங்களுக்கு வானளாவிய அதிகாரம். இப்போ அடுத்து என்ன ஒரு மேட்ரு சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு போட்டிருக்காரு தேர்தல் ஆணையத்திட்ட. தேர்தல் ஆணையம் எங்களுடைய சின்னத்தை விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட், அது ஆமாம் நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ அதுலேயும் திருத்தம் கொண்டு வராங்களாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சில தேர்தல் ஆணையத்தினுடைய உள் விவகாரங்களில் நீதிமன்றத்துக்கு தலையிடவும் அதிகாரம் இல்லைன்னு வரப்போதான் ஒன்று. அது ராஜீவ்குமார் போகும்போதே பண்ணுறாரா இல்லை புதுசாக அவர் பண்ணுறாரா தெரில. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. திங்கட்கிழமை ஒரு பெரிய ராக்கெட்டில் இந்திய மக்களை ஏற்றி அனுப்பிட்டாங்களாம், நாடு கடத்திட்டாங்க. 7,25,000 பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க அமெரிக்காவில்.
அதை பற்றி பேசாமல், அது எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் நாயுடு இதில் வர நிறைய பேர் வந்து தெலுங்குக்காரங்க தான். ஆனால் நாயுடு அதை பற்றி பேசாமல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. மோடியால் தான் நாடு வலிமையாகுதுன்னு அவரும் பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கும் ஃபண்டு வேணும். நீங்கள் பீகார் ஒன்றுக்கு மட்டும் வந்து நீங்கள் வரவு செலவு மாதிரி அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்களேன்னு கேட்டால் சிராக் பாஸ்வான் சொல்கிறாரு, இந்தியாவில் தானே பீகார் இருக்குதுன்னு. இந்தியாவில் தான் பீகார் இருக்குது, அப்போ தமிழ்நாட்டில் இருக்க பணம் வேணாமா, உங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டா இது என்ன பேச்சு, என்ன மாதிரி பேச்சு? அதனால் இன்றைக்கி இருக்க அது இது வந்து என்னென்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலமும் சேர்த்து இன்னொரு கேஸ் போடணும். இது என்ன எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மேலே போய் அவங்க வந்து கறி சாப்பிட்றாங்கன்னு அது ஒரு பிரச்சனை. தேவையில்லாமல் 10 பேர் இருக்காங்க இந்து முன்னணி, அவங்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க, சமூக பதட்டத்தை. இந்த பிஜேபி எப்படி எந்த அளவுக்கு பண்ணுதுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட்டில் தேர்தல் ஆணையத்தையும் மேனிப்புலேட் பண்ணுறது, மக்களையும் ஒழுங்காக மாற்ற முடியல, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவது. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறோம் 12ஆம் தேதி ஒரு நிச்சயம் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் வருது. இதை உச்சநீதிமன்றம் சும்மா விடாதுன்னு நினைக்கிறோம். உச்சநீதிமன்றத்துக்கு ஒன்று தெரியும் இல்லை, பிஜேபிங்கிற ஒரு கட்சி, அதில் இருக்கக்கூடிய 2 பேர், அவங்க 2 பேர் ஒருத்தரை முடிவு பண்ணி தேர்தல் ஆணையராக போடுறது ஜனநாயகத்துக்கு இது எந்த போஸ்டிங்கும் நடக்காது. இதே எந்த போஸ்டிங்கும் நடக்காது. அதுவும் இண்டிபெண்டன்ட் அமைப்பில் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அது எப்படி நடக்கும் அப்படின்னால தேர்தல் ஆணையம் ஒரு கண்டிப்பாக நான் இது பண்ணும். இந்த நேரத்தில் நம்ம பழைய தலைவர்களை நினைவு கூறுவோம். எங்களால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.